ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் மெல்ஜினையில் பேசுகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த நல்லாவே செடியெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. ஏற்கனவே உங்களுக்கு செடியை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள் மக்களே, இந்த செடியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. இப்போ எப்படி தான் வளர்ந்துருக்குன்னா, நாங்கள் அதுக்கு என்ன தண்ணி எதெல்லாம் போடுறோங்கிறத வாங்க மக்களே சொல்கிறேன். நம்ம இந்த பிரியாணி இலை மக்களே ரொம்ப சின்னதாக எங்கள் ஆச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்த இலை மக்களே. எங்கள் ஆச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்த இலை. இதுக்கு அரிசி தண்ணி, பருப்பு களைச்ச தண்ணி, அப்போ இது அரிசியை கழுவி இப்போ எடுத்த தண்ணி, பருப்பு களைச்ச தண்ணி, இப்படிப்பட்ட தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கு அந்த தண்ணிகளெல்லாம் ஊற்றுவோம். அந்த தண்ணி இல்லாத நேரம் கொஞ்சம் இந்த நல்ல தண்ணி அப்படி ஊற்றணும். இப்போது அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அப்படி ஊற்றுனதுனால செடிகளெல்லாம் நல்லாவே வளர்ந்துருக்கு மக்களே. இங்கே பாருங்கள், ரோஜாப்பூ செடியை எவ்வளோ மொட்டு போட்டிருக்குன்னு. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சின்ன சின்ன மொட்டெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி கழிச்சு தண்ணியை ஊற்றி இது பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.